விழுப்புரம் அருகே பரபரப்பு. பாமக மாவட்ட செயலாளர் சென்ற கார் மீது திமுகவினர் நாட்டு பட்டாசுகள் போட்டதால் பரபரப்பு. பாமகவினர் சாலை மறியல். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரம் மாவட்ட பாமக மாவட்ட செயலாளராக பாலசக்தி பதவி வகித்து வருகிறார். இவர் தனது சொந்த ஊரான திருக்கோவிலூர் தொகுதியில் இருந்து வருகின்ற 13ஆம் தேதி விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் பாமக முரளி சங்கரை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இதற்காக விழுப்புரம் மாவட்ட தாலுகா காவல் நிலையத்தில் அனுமதி பெறுவதற்காக பாமக மாவட்ட செயலாளர் பாலசக்தி தனது கார் மூலம் வருகை தந்தபொழுது காணை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பெரும்பாக்கம் என்ற பகுதியில் இவர் கார் சென்றபொழுது அவ்வழியாக திமுகவைச் சேர்ந்த விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் மற்றும் திமுக வழக்கறிஞர் கல்பட்டு ராஜா ஆகியோர்கள் செல்லும் பொழுது திமுகவினர் பட்டாசு வெடித்துள்ளனர். பாமக மாவட்ட செயலாளர் பாலசக்தி கார் மீது நாட்டு பட்டாசுகள் கார் மீது வீசியுள்ளனர். திட்டமிட்டு அவர் மீது வீசியதாக கூறி விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் மற்றும் திமுக வழக்கறிஞர் கல்பட்டு ராஜா ஆகிய இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தி திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாமகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி சுரேஷ், ஏடிஎஸ்பி தினகரன் மற்றும் தாலுகா காவல் ஆய்வாளர் மற்றும் காணை காவல் ஆய்வாளர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் புகார் மனு பெற்று பின்னர் கலைந்து சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் அருகில் திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனரையும் கிழித்துள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சரண்கிரை நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்.